ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவிஸ் ஹோம். கற்பூரத்தில் நிறைய யூசஸ் இருக்குங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ ஃபஸ்ட்டு டிப்பை பற்றி பார்த்துடலாம். கற்பூரம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற டப்பாவில் கொஞ்சமாக மிளகு நல்லா போட்டு வச்சுட்டிங்கன்னா கற்பூரம் கரையாமல் அப்படியே இருக்கும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கற்பூரம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற டப்பாவில் பார்த்தீங்கன்னா கற்பூரம் கரைஞ்சிக்கிட்டே வரும். அது மாதிரி கரையாமல் இருக்கிறதுனா அதில் ஒரு 4-5 மிளகை போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சுட்டிங்கன்னா கற்பூரம் கரையாமல் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும். செகண்ட் டிப்பை பற்றி பார்த்துடலாம். இது மாதிரி மளிகை சாமான் ஸ்டோர் பண்ணி வைக்கிற ரேக்கில் இப்போ வெயில் காலன்றதுனால அதிகமாக எறும்பு வரும். அது மாதிரி எறும்பு சின்ன சின்ன கரப்பாம்பூச்சிலாம் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு 3 துண்டு கற்பூரத்தை எடுத்து நான் ஒரு மூலையிலையும் அது மாதிரி வச்சிடுறேன். இந்த மாதிரி நீங்கள் வைக்கிறதுனால இந்த கற்பூரத்தோடைய ஸ்மெல்லுக்கு கண்டிப்பாக எறும்பு சின்ன சின்ன பூச்சிலாம் வரவே வராது. தேர்ட் டிப்பை பற்றி பார்த்துடலாம். குங்குமம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற டப்பாவில் ஒரே ஒரு கற்பூரத்தை போட்டு வச்சுட்டிங்கன்னா குங்குமத்தோடைய நிறம் மாறாமல் அப்படியே இருக்கும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் குங்குமத்தோடைய நிறம் மாறிடும். அந்த மாதிரி மாறாமல் இருக்கணும்னா ஒரே ஒரு கற்பூரத்தை அதில் போட்டு வச்சுருங்க. இந்த மாதிரி வைக்கிறதுனால குங்குமம் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும். ஃபோர்த்து டிப்பை பற்றி பார்த்தரலாம். ஒரு சின்ன பக்கெட்டில் கொஞ்சமாக தண்ணி எடுத்திருக்கேன். இந்த தண்ணியில் 2 கற்பூரத்தை கையால் நசுக்கி சேர்த்துருங்க. நல்லாவே ஈஸியாகவே நல்லா பொடியாயிடும். மசிச்சுட்டு இந்த பொடியை நல்லா தண்ணியில் கலந்துருங்க. கை வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா ஏதாவது ஒரு வேஸ்ட்டு கிளாத்தை எடுத்து அந்த தண்ணியில் முக்கிட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ எதுக்கு நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிச்சனில் சர்க்கரை அதெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அதில் எறும்பு அதிகமாக வரும். இது மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக இந்த டப்பா மேலே இந்த துணியை நல்லா தொடச்சி விட்டுட்டிங்கன்னா இந்த கற்பூரத்தோடைய ஸ்மெல்லுக்கு கண்டிப்பாக எறும்பெல்லாம் வரவே வராது. நான் இப்போ சர்க்கரை, நாட்டு சர்க்கரை இந்த டப்பாவில் நல்லா டைட்டாக மூடிட்டு இப்போ இதுக்கு மேலே நல்லா இந்த கற்பூரத்தோட தண்ணியை நல்லா தொடச்சி விட்டுக்கிறேன். தொடச்சிட்டு இந்த டப்பாவை நீங்கள் அப்படியே செல்ஃபில் வச்சிடலாம். இந்த மாதிரி வைக்கிறதுனால கண்டிப்பாக எறும்பு வரவே வராது. இப்போ நான் அதே தண்ணியில் இன்னும் ஒரு துணியை வச்சு நல்லா முக்கி எடுத்துக்க போகிறேன். நல்லா டைட்டாக புழிஞ்சிட்டு ஒட்டடை அடிக்கிறோம் இல்லையா, அந்த ஒட்டடை அடிக்கிற குச்சியில் இது நல்லா மேலே இந்த துணியை நல்லா போட்டுட்டு லப்பர் பேண்டு வச்சு நல்லா டைட்டாக போட்டு விட்டுக்கலாம். அது கைண்டு வராத அளவுக்கு நல்லா டைட்டாக போட்டு விட்டுக்கோங்க. இந்த ஈர துணியை நம்ம ஒட்டடை அடிக்க யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா லப்பர் பேண்டு போட்டு நல்லா டைட்டாக போட்டு விட்டுக்கோங்க. நான் ஒரு 2 சுற்று லப்பர் பேண்டை நல்லா டைட்டாக போட்டு விட்டுக்கிறேன். போட்டுட்டு இது எங்கெங்கெல்லாம் ஒட்டடை இருக்கோ அங்கே நீங்கள் ஒட்டடை அடிக்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒட்டடை அடிக்கக்குள்ளே அந்த கற்பூரத்தோட ஸ்மெல்லுக்கு கண்டிப்பாக பூச்சி, பல்லி இதெல்லாம் சீக்கிரமாகவே வராது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒட்டடை சீக்கிரமாக சேராது. இந்த கற்பூரத்தோடைய ஸ்மெல்லுக்கு ஒட்டடை சீக்கிரமாக சேராமல் இருக்கும். நல்லா மூளைக்கு மூளை நல்லா ஒட்டடையில் நல்லா அடித்து விட்டுக்கோங்க. இப்போ 5th டிப்பை பற்றி பார்த்துடலாம். வீடு துடைக்கிறதுக்காக நான் இப்போ பக்கெட்டில் தண்ணி எடுத்திருக்கேன். இதில் ₹1 பாக்கெட்டு ஷாம்பு பாக்கெட்டை நல்லா பிரித்து ஊற்றிக்கலாம். ஏதாவது ஒரு ஷாம்பு பாக்கெட் எடுத்துக்கோங்க. ஷாம்பு போட்டு நீங்கள் வீடு துடைச்சி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீடு க்ளீனாக, அது மட்டும் இல்லாமல் நல்லா வாசனையாகவே இருக்கும். ஷாம்பு போட்டுட்டு ஒரு பிடி உப்பு சேர்த்துக்கிறேன். கல் உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு 2 கற்பூரத்தை நல்லா கையால் நசுக்கி சேர்த்துக்கோங்க. நல்லா பொடியாக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு இப்போ வீடு துடைச்சிங்கன்னா வீடு நல்லா வாசனையாக நல்லா க்ளீனாக இருக்கும். நீங்கள் எப்போவுமே வீடு துடைக்கக்குள்ள இந்த மெத்தடில் வீடு துடைச்சி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஷாம்பு, கற்பூரத்தோடைய ஸ்மெல்லுக்கு வீட்டில் சின்ன சின்ன பூச்சிங்கள்லாம் கண்டிப்பாக வராது.
நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு இப்போ வீடு துடைக்கிறேன். இது மாதிரி துடைக்கிறதுனால அந்த கற்பூரத்தோடைய ஸ்மெல்லுக்கு கண்டிப்பாக சின்ன சின்ன பூச்சிகள்லாம் வரவே வராது. வீடு துடைக்கிறதுக்குன்னு அதிகமாக காசு செலவு பண்ண வேண்டாம். இந்த மெத்தடில் சிம்பிளாக நீங்கள் வீடு துடைச்சி பாருங்கள். ரொம்பவே காசும் மிச்சமாகும், அதே சமயம் வீடு க்ளீனாக நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ 6th டிப்பை பற்றி பார்த்துடலாம். நான் 2 ஊதுபத்தி எடுத்திருக்கேன். இந்த ஊதுபத்தியை வச்சு ஒரு சின்ன டிப்ஸு. சின்னதாக ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு அதுக்கு நடுவில் 2 ஊதுபத்தியும் வடித்து 2ஆக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நம்ம பூண்டு நசுக்க இருக்கு இல்லையா, அந்த உரலோடைய கல் எடுத்து நல்லா வந்து நசுக்கி எடுத்துக்கலாம். அந்த ஊதுபத்தியில் இருக்கக்கூடிய அந்த கருப்பாக இருக்கு இல்லையா, அந்த பார்ட்ஸ் நல்லா வந்து பவுடர் ஆகிற வரைக்கும் நல்லா நசுக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா நைஸாக பவுடர் ஆகிடுச்சி. இப்போ இதை ஒரு வேஸ்ட் டப்பாவில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதோட 2 கற்பூரத்தை கையால் அப்படியே நல்லா பொடிச்சு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுக்கலாம். சேர்த்துட்டு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்துருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் இதை மாற்றிக்கலாம். நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இப்போ வந்து நல்லா வந்து ஸ்ப்ரே போட்டு நல்லா வந்து மூடிக்கலாம். மூடிட்டு இதை வந்து ஜன்னலில் கதவில் அடித்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி அடிக்கிறதுனால சின்ன சின்ன பூச்சிகள்லாம் வராமல் இருக்கும், நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். இது மாதிரி நான் வந்து விண்டோவில் மாட்டியிருக்கிற ஸ்க்ரீனில் அடித்து விட்டுக்கிறேன். இது மாதிரி ஸ்ப்ரே பண்ணுறதுனால ரூம் நல்லா வாசனையாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 7th டிப்பை பற்றி பார்த்துடலாம். இது மாதிரி சின்ன ஒரு காஸ் பீஸ் எடுத்திருக்கேன். இது இல்லைன்னா நீங்கள் வந்து டிஷ்யூ பேப்பர், அதுக்கப்புறம் சின்னதாக துணி கூட எடுத்துக்கலாம். இந்த காஸ் பீஸில் ஒரே ஒரு கற்பூரத்தை வச்சு மடித்து எடுத்துக்கிறேன். இதே மாதிரி 2 காஸ் பீஸில் நடுவில் கற்பூரத்தை வச்சு அப்படியே மடித்து எடுத்துக்கிறேன். நீங்கள் டிஷ்யூ பேப்பர் இருந்தால் கூட அதில் கூட நல்லா வந்து ஒரே ஒரு கற்பூரத்தை வச்சு மடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 2 காஸ் பீஸில் இருக்கிற கற்பூரத்தையும் நான் இப்போ எதில் வைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கபோர்டில் நம்ம புடவெல்லாம் மடித்து வச்சுருக்கோம் இல்லையா, ரொம்ப நாள் மடித்து வச்சுட்டே இருந்தீங்கன்னா அது அப்படியே வந்து ஸ்மெல் வரும். அந்த மாதிரி ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக அதில் இந்த கற்பூரத்தில் வச்சுருக்கிற காஸ் பீஸை நடுவில் வச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி வைக்கிறதுனால புடவையிலிருந்து நல்ல ஒரு வாசனை கிடைக்கும். இப்போ 8th டிப்பை பற்றி பார்த்துடலாம். மஞ்சள் இறைக்கிற கல் எல்லார் வீட்லேயும் இருக்கும். இந்த மஞ்சள் இறைக்கிற கல்லில் மஞ்சளை நல்லா வந்து இழைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி கூட சேர்த்துட்டு நல்லா வந்து மஞ்சளை இழைச்சி எடுத்துக்கலாம். நல்லா வந்து இந்த அளவுக்கு மஞ்சளை இழைச்சதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு 3 கொத்து வேப்பிலை சேர்த்துக்கிறேன். வேப்பிலை அதோட ஒரே ஒரு கற்பூரத்தை சேர்த்துக்கிறேன். இது வந்து பாட்டி காலத்து வைத்தியம். இந்த கற்பூரத்தை சேர்த்துட்டு நல்லா வந்து இதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த இழைக்கிற கல் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் வந்து மிக்சியை நல்லா கழுவிட்டு அதில் கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதோட கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து மேலே தடவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய், தண்ணி இதை சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து எடுத்துக்கோங்க. நல்லா வந்து தடவர பதத்துக்கு இருக்கணும். இப்போ இதை எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு உடம்புல வந்து அலர்ஜி மாதிரி சின்ன சின்ன கொப்பளை மாதிரி வந்திருக்கும். புண்ணு அது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா
நான் இப்போ வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்னதாக சில பேருக்கு அலர்ஜிலாம் இருக்கும். அந்த மாதிரி அலர்ஜி, வேர்க்குரும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த வேப்பிலை, கற்பூரம், மஞ்சள் சேர்ந்த கலவையை வந்து நல்லா மேலே தடவிக்கோங்க. பித்த வெடிப்பு இருந்துச்சுன்னா நைட்டில் வந்து இதை நல்லா தடவிடுங்க, காலில் தடவிடுங்க. தடவிட்டு நீங்கள் சோப்பு போட்டு குளிக்க வேண்டாம். சீக்கா அப்படி இல்லைன்னா வந்து குளியல் பொடி இருக்கு இல்லையா, அது கூட நீங்கள் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு 1 ஹவர் ஊறினதுக்கப்புறமா நல்லா மேலே தடவிடுங்க. தடவிட்டு 1 ஹவர் ஊறினதுக்கப்புறமா சோப்பு போடாமல் நீங்கள் வந்து குளியல் பொடி, அதுக்கப்புறம் சீக்கா ஏதாச்சும் ஒன்று சேர்த்துட்டு நீங்கள் குளிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். இதை நாங்கள் சின்ன வயசுலேருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நல்ல ஒரு சூப்பரான ஒரு இயற்கை மெடிசின். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பித்த வெடிப்புக்கு இது நல்லாவே சூப்பராக கேட்கும். நல்லா இது இப்போ நான் வீடியோவில் கையில் தேய்ச்சி காமிக்கிறேன். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தடவிட்டு 1 ஹவர் ஊறினதுக்கப்புறம் குளிச்சு பாருங்கள். இப்போ 9th டிப்பை பற்றி பார்த்துடலாம். ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒரே ஒரு கற்பூரத்தை நல்லா வந்து பொடியாக்கி சேர்த்துக்கிறேன். இதோட தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு ஸ்பூனு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நான் இண்டக்ஷன் ஸ்டவ்லேயே வச்சு நல்லா வந்து சூடு பண்ணி எடுத்திருக்கேன். இது நல்லா கொஞ்சம் வெதுன்னு இருக்கிறப்ப குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த நெஞ்சு சளி பிடிச்சிருக்கும் இல்லையா, அந்த சமயத்தில் நெஞ்சில் வந்து நல்லா இந்த மாதிரி அரக்கி நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா நைட்டு நேரத்தை படுக்கிறதுக்கு முன்னாடி வந்து இதை நல்லா தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா சீக்கிரமாகவே வந்து நெஞ்சு சளிலாம் சரியாயிடும். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வீடியோவில் சொல்லிக்கிற டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பவிஸ் ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு ஆல்.